டாக்டர் வந்து பிறக்கவே முடியாது சொன்ன ஒரு குழந்தை வந்து வளர்ந்து 1 கோடி மக்களை வந்து கொன்று குவித்தது. அதே மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இன உணர்வும் சரி, அதுமாதிரி வந்து நாட்டு மேலே வந்து பற்று வந்து அளவுக்கு அதிகமான வந்து எந்த மாதிரியான தீங்கான செயல் வந்து நடக்கும்க்கு வந்து மிக சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஹிட்லர். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் தான் வந்து உங்கள் அருண். 1889ஆம் ஆண்டு வந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அப்படி அந்த குழந்தை பிறந்த உடனே வந்து டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தை வந்து பிறக்காது, மிஞ்சி போனால் ஒரு 2 வாரம் தான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போதைக்கு வந்து அந்த குழந்தையோட அவங்க அப்பா வந்து பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறனா, ஆல்ரெடி வந்து 3 குழந்தை வந்து பிறந்து வந்து இறந்துச்சு. இதனால் வந்து 4வது இந்த பிறகுற இந்த குழந்தைய வந்து இறந்து போயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கஷ்டப்படுறாரு. அதனால் வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்து வந்து வளர்க்குறாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியல, இது வருங்காலத்தில் வந்து இந்த பையன் வளர்ந்து வந்து 1 கோடி மக்களை வந்து கொன்று போய்ப்பான்னு வந்து அவங்க அம்மாவுக்கு அப்போ தெரியல. அதனால் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வந்து அவனை வளர்ந்துருந்தாங்க. அதேமாதிரி வந்து ஸ்கூல் போகும்போதும் சரி, அதுமாதிரி வந்து வீட்டில் இருக்கும்போதும் சரி, அவனே தனியாக வந்து கவனிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு வந்து ஹிட்லர் இது யாருன்னு வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது வந்து இப்போதைக்கு வந்து ஹிட்லரை பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஹிட்லருக்கு வந்து கூட பிறந்த 3 பேரை வந்து ஃபஸ்ட்டு முதல்ல பிறந்த 3 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் வந்து பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஹிட்லரோட அவங்க அப்பாவுக்கு வந்து முதல் மனைவியில் வந்து 2 பேர் இருந்தாங்க. அதில் வந்து பெரிய பையன் வந்து தப்பிச்சு, அதாவது வந்து அவன் வந்து ஊரை விட்டு வந்து ஓடி போயிட்டான். இந்த நிலைமையில தான் வந்து ஹிட்லருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, எப்படியாவது வந்து நம்ம வந்து ஓவியர் ஆகணும்னு ஆசை. அதே மாதிரி வந்து எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்போனா வந்து புக்கை வந்து அதிகளவு வந்து விரும்பி வந்து படிச்சுட்டு இருந்தான். இந்த விஷயம் இப்படி இருக்கும்போது வந்து அவனுக்கு வந்து ஒரு ஓவியர் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அது பிடிக்கல. ஏன்னா வந்து பையன் வந்து ஏதாவது வந்து ஒரு வேலைக்கு போகணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து ஒரு அரசு அதிகாரி. அதனால் வந்து பையனை வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அப்படி வந்து ஓவியரானா என்ன ஒரு சம்பளம் கிடச்சிடும், அதனால் வந்து அதுனா போத்தாலும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து சொன்னார். அதனால் வந்து இவனுக்கு வந்து ஓவியன் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் வந்து அவங்க அம்மா வந்து அவனுக்கு வந்து ஆதரவாக வந்து இருந்தாங்க. இந்த நிலையில தான் வந்து ஹிட்லரோட அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. ஆல்ரெடி வந்து ஹிட்லர் குடும்பம் வந்து ஒரு பண்ணை ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க அப்பா இறந்த பிறகு வந்து ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வந்து பண்ணை வீட்டை வந்து விட்டுட்டு வந்து ஒரு நகரத்தில் போய் வந்து குடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து வீடு கட்டுறதுக்கு, அதாவது வந்து வீட்டுக்கு வந்து வாடகை காசு இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து ஹிட்லர் என்ன நினைக்கிறாருன்னா, இதுக்கப்புறம் வந்து சும்மா இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம வந்து ஏதாவது வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து எங்கே வந்து எந்த வேலை கிடைக்குதோ, அதாவது வந்து ரோட்டில் படுத்து தூங்குவார், எங்கேயாவது போய் வந்து டீ கடை அது மாதிரி எந்த ஒரு வேலை கிடைக்குதோ அந்த வேலையை வந்து தொடர்ந்து வந்து ஹிட்லர் செஞ்சுருந்தார். ஆனாலும் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஆஸ்திரியாவில் வந்து, அதாவது வந்து ஓவியம் வரைஞ்சிருக்கும் போது வந்து அவருக்கு என்ன ஒரு ஆசை வருதுன்னா, ஆஸ்திரியாவில் இருக்கிற காலேஜில் போய், அதாவது வந்து ஓவியக் கல்லூரியில் போய் நம்ம சேர்ந்து இது பண்ணலாம் சொல்லி அவங்க அம்மா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குறாரு. அவங்க அம்மா வந்து சரி பையன் ஆசை நிறைவேற்றிக்கலாம் சொல்லி அவங்க அம்மா வந்து சம்மதிக்கிறாங்க. கடைசியில் வந்து அங்கே போய் வந்து அந்த ஓவியக் கல்லூரியில் போய் அவர் வந்து அப்ளிகேஷன் போடும்போது வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து சீட்டு தர மாட்டாங்க. இதனால் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து வந்து தனியாக இருந்து வந்து பல வேலைகளை வந்து வியன்னா நகரில் வந்து செய்கிறாரு. இப்போ வந்து வியன்னா நகர் செய்யும்போது வந்து ஆல்ரெடி வந்து அவங்க குடும்பமும் வறுமையில் இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து அவனுக்கு சீட்டு கிடைக்கல. இது என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவன் என்ன பண்ணால் தொடர்ந்து வந்து ஃப்ளாட் படத்தில் தூங்குது, பார்க்கில் தூங்குது, இப்படியே வந்து எங்கெங்கே வேலை கிடையாது அது எல்லாத்தையும் வேலை செஞ்சுதான். இந்த நிலையில் தான் வந்து இப்போ வந்து ஆஸ்திரியாவோட நாடாளுமன்றத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆல்ரெடி வந்து அங்கே வந்து வீட்டில் போய் வந்து டிராயிங் வரைகிறது அந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தான். அப்படி இருக்கும்போது வந்து ஆஸ்திரியா நாடாளுமன்றம் போய் அவன் பார்க்கும்போது வந்து அங்கேருந்து அரசியல்வாதிகள் வந்து யாரும் வந்து ஒழுங்காக இல்லை. அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து பேசுகிறாருன்னா அந்த பேச்சை கேட்காம வந்து எல்லாம் சுற்றி வந்து வேடிக்கை பார்த்துன்னு பேசிக்கின்னு சிரிச்சுன்னு இருந்தாங்க. இதனால் வந்து அவன் வந்து ஆஸ்திரியா நகரையும் வந்து வெறுத்தான். ஆஸ்திரியா நாட்டையே வந்து வெறுத்தான். அப்படி இருக்கும்போது வந்து ஆல்ரெடி வந்து அவன் ஆஸ்திரியா நாட்டில் பிறந்ததுனால வந்து ஜெர்மனியை தான் ரொம்ப வந்து விரும்பியிருந்தான். அதுமாதிரி வந்து ஜெர்மனியில் வந்து புரட்சி தலைவர்கள் அனைவரின் புக்கை வந்து வாங்கி விரும்பி படித்தான். இந்த நிலையில் தான் வந்து முதலாக வந்து மியூனிக் நகரத்தில் வந்து அவன் வந்து போகலாம் ஒரு முடிவு பண்ணான். இந்த நிலையில் தான் வந்து ஆஸ்திரியாவில் இருக்க அனைவரும் வந்து இராணுவத்தில் வந்து சேரணும்னு சொல்லி வந்து ஒரு அழைப்பு வருது. ஆனால் வந்து அந்த இராணுவத்தில் அவன் சேராமல் என்ன பண்ணுறான்னா, ஜெர்மனியில் இருக்க மியூனிக் நகரில் போய் வந்து அவன் செட்டில் ஆகிடான். அவனோட ஆசை ஃபுல்லாக அந்த மியூனிக் நகரத்தில் போய் சேர்ந்த உடனேயும் தன் வாழ்க்கையை மாற்ற போவது வந்து இந்த நகரம் தான், எனக்கு உலகத்திலே வந்து பிடிச்ச நகரம் இதுதான் சொல்லி வந்து அங்கே தங்குறான். ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் வந்து தங்கி இருக்கும்போது வந்து ஜெர்மனியில் வந்து அனைத்து இடத்துலையும் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே போயிருக்கான்.
இந்த நிலையில் தான் வந்து முதல் உலகப் போர் நடக்குது. இந்த முதல் உலகப் போரில் வந்து பிரிட்டனும் பிரான்ஸ் நாடும் சேர்ந்து வந்து ஜெர்மனி வந்து தாக்குறாங்க. ஆல்ரெடி வந்து இப்படி வந்து முதல் உலகப் போர் நடக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போதைக்கு வந்து பிரிட்டனும் பிரான்ஸும் கூட்டணி வந்து ஜெயிக்கிறாங்க. இப்படி ஜெயிக்கிறதுக்கு வந்து ஹிட்லர் வந்து ரொம்ப வந்து கோபமாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இப்படி வந்து ஜெர்மனி தோற்றதுக்கு வந்து முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜெர்மனியில் வந்து மிகவும் வந்து பணக்காராக வசிக்கிற இந்த யூதர்களும் அதே வந்து கம்யூனிஸ்ட்டுகளும் தான் வந்து மிக முக்கிய காரணம் சொல்லிட்டு வந்து அவங்க மேலே வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பு உணர்வு வந்து ஹிட்லருக்கு வந்து அப்பயே வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இப்போ ஜெர்மனியில் வந்து குறிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரங்க, அதாவது வந்து ஹாஸ்பிட்டலாக இருக்கும், அது மாதிரி வந்து மிகப்பெரிய தொழில்கள் நடத்துது அனைவரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். அதுமாதிரி வந்து ஜெர்மனி நாடாளுமன்றத்தில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வந்து அதிக அளவு வந்து கம்யூனிஸ்டுகள் அதிக அளவு இருந்தாங்க. இதனால் வந்து இந்த 2 பேரும் தான் வந்து ஜெர்மனிக்கு வந்து மிகப்பெரிய விரோதிகள். அதனால தான் வந்து ஜெர்மனி வந்து முதல் உலகப் போரில் தோத்துச்சுன்னு சொல்லி ஹிட்லருக்கு வந்து அப்பயே ஒரு நினைப்பு வந்துருச்சு. அமெரிக்கா, பிரான்ஸு, பிரிட்டன் போன்ற நாடுகளில் வந்து ஜெர்மனிக்கு எதிராக வந்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி வந்து அதில் வந்து ஜெர்மனி வந்து கைது போடணும்னு சொல்லி அவங்க வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்படி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜெர்மனி வந்து கைது போடுது. அப்படி கையெழுத்து போடும்போது ஜெர்மனியில் அனைவரும் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை வந்து சந்தித்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உலக அளவில் வந்து ஜெர்மனி நாட்டை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி வந்து அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு இருந்துச்சு. அதே எண்ணம் தான் ஹிட்லருக்கு இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்த ஹிட்லருக்கு வந்து ஜெர்மனி ராணுவத்தில் வந்து சேருவதற்கு வந்து உரிமை கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜெர்மனி அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு வந்து விண்ணப்பத்தை வந்து தராரு. இது மாதிரி வந்து நான் வந்து ஜெர்மனி ராணுவத்தில் வந்து நான் சேரணும்னு சொல்லி அவர் வந்து அவர் வந்து விண்ணப்பம் தராரு. அப்படி இருக்கும்போது வந்து அவர் விண்ணப்பம் தந்த அன்றைக்கே வந்து ஜெர்மனி ராணுவத்தில் வந்து சேர்த்துறாங்க. அப்படி சேரும்போது வந்து ஆல்ரெடி வந்து ஹிட்லர் வந்து ஒரு வந்து ஓவியர் என்பதனால வந்து இப்போ எங்கேயாவது வந்து ஒரு போர் அது நடக்கும்போது வந்து இவர் தான் வந்து டிராயிங் வந்து வரைஞ்சி, அதாவது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து போர் நடக்குதுன்னா அங்கே வந்து சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து டிராயிங் வரைஞ்சி அதை வந்து உயர் அதிகாரி வந்து தருவார். இப்படி இருக்கும்போது வந்து முதல் உலகப் போர் முடிந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஜெர்மனியில் இருக்கிற அனைவரும் வந்து சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து வந்து சிறு சிறு கட்சிகளை வந்து ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தவங்க வந்து 7 பேர் உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சியில் வந்து என்ன ஆகுதுன்னா, அதில் வந்து ஹிட்லரை வந்து ஹிட்லரை வந்து சேரணும்னு சொல்லி அவங்க வந்து அழைப்பு விடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஹிட்லர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து இந்த 7 பேரை ஏமாத்துறது வந்து சாதாரண விஷயம். இப்படி வந்து இந்த 7 பேரை ஏமாற்றி வந்து இந்த கட்சிக்கு வந்து நம்மளே வந்து தலைவராகணும்னு வந்து அவர் ஒரு ஆசை வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து சின்ன சின்ன கூட்டங்கள் வந்து நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது வந்து இது வந்து வெளி மக்களுக்கு வந்து யாருக்கும் தெரியல. ஏன்னா வந்து சின்ன கட்சினால வந்து யாரும் கண்டுது. அப்படி இருக்கும்போது வந்து அந்த 7 பேரும் சேர்ந்து வந்து அதாவது வந்து டிவி பத்திரிகையில் வந்து விளம்பரம் தரணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க. அப்படி போடும்போது வந்து 7 பேர் இருந்தது வந்து 100 ஆகுது, 100 வந்து 30,000 பேர் ஆகுது. அப்படி இருக்கும்போது வந்து ஜெர்மனியில் வந்து ஓரளவு வந்து தெரிஞ்ச ஒரு கட்சியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஜெர்மனியில் வச்சுக்கிற அனைத்து யூதர்களையும் கம்யூனிஸ்டுகளும் தான் வந்து மிகப்பெரிய எனக்கு வந்து எதிரின்னு சொல்லி வந்து அவர் நடத்துகிற அனைத்து பொதுக்கூட்டத்திலையும் வந்து பேசுகிறார். இப்படி வந்து பேசும்போது வந்து இது வந்து யூதர்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்து. அதனால் வந்து ஹிட்லரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெர்மனி அரசு வந்து 5 வருஷம் வந்து ஜெயிலில் போடணும்னு சொல்லி அவர் வந்து ஜெயிலில் போய் போடுறாங்க. ஆனாலும் வந்து ஒரு சிலர் வந்து நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து தண்டனை தரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஹிட்லர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது வந்து அவர் சுயசரிதை ஒன்று எழுதுனார். கடைசி கட்டத்தில் வந்து நாஜி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து ஜெர்மனியில் வந்து அனைவரும் வந்து படிக்க வேண்டிய ஒரு புக்காக வந்து அந்த ஹிட்லர் எழுதிய புக்கு இருந்துச்சு. 5 வருஷம் ஜெயில் தண்டனை தந்தாங்க. ஆனால் வந்து ஹிட்லர் வந்து 263 நாள்லேயே வந்து வெளியே வந்துட்டார். அப்படி வந்தோடனையும் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து அவர் வந்து முன்பு இருந்ததை விட வந்து ஜெர்மனி வந்து நல்லபடியாக வந்து வளர்ச்சி பெற்றிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அதிக அளவு வந்து அங்கே முதலீடு செஞ்சுருந்தாங்க. இதுக்கு வந்து என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா நினச்சா வந்து இதை வேணால் செய்ய முடியும்னு ஒரு நினப்புக்காக வந்து அவங்க செஞ்சதாக வந்து ஹிட்லர் வந்து நினச்சினார். ஆனால் வந்து அடுத்தது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஹிட்லரின் நாஜி கட்சி வந்து அதாவது வந்து தேர்தல் நின்னாங்க. ஆல்ரெடி வந்து குறைந்த அளவில் தான் வந்து வெற்றி பெற்றார்கள். அதுக்கப்புறம் வந்து மீண்டும் நடந்த தேர்தலில் வந்து அதாவது வந்து இப்போ பெற்றதோட வந்து 3 மடங்கு அதிகமாக வந்து வெற்றி பெற்றாங்க. இதுக்கப்புறம் வந்து ஹிட்லர் வந்து ஜெர்மனிக்கு வந்து தலைவர் ஆகணும்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குடியரசுத் தலைவர்கிட்ட போய் வந்து இப்படி வந்து சொல்கிறார், இதுவுமே வந்து நான் பிரதமர் ஆகணும் இந்த நாட்டுக்குன்னு சொன்னோன்னே அவர் வந்து ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் மீண்டும் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து மீண்டும் நாஜி கட்சியாக வந்து அதிக அளவில் வந்து ஜெயிக்குது. இப்படி தொடர்ந்து வந்து ஜெயிக்கும் போது வந்து குடியரசுத் தலைவரை எதுவும் பண்ண முடியல. கடைசி கட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவரும் வந்து ஜெர்மனியோட பிரதமராக வந்து ஹிட்லரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஹிட்லர் வந்து பிரதமர் இல்லாத போதே வந்து ஜெர்மனியில் வந்து மிகப்பெரிய ஒரு நாச காரியங்கள்லாம் செஞ்சிருந்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கும் கம்யூனிஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார். அப்படி இருக்கும்போது வந்து பிரதமர் ஆனால் இப்போ வந்து யூதர்களுக்கும் கம்யூனிஸ்ட் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது வந்து பாதுகாப்பு இல்லாமல் ஆகிடும்னு சொல்லி அவங்க வந்து பயந்தாங்க. அதே மாதிரி தான் நினச்சி இப்போ இவர் வந்து பிரதமரான அடுத்த நிமிஷமே வந்து நாஜி படையை சேர்ந்த அனைவரும் வந்து யூதர்கள் நடத்தி வந்த வணிக வளங்களும் சரி, நிறுவனங்களையும் வந்து அவங்க என்ன பண்ணலாம், தொடர்ந்து வந்து
அவங்க நடத்துகிற அனைத்து இடத்துலையும் வந்து போய் பூந்து வந்து கொள்ளையடிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து இப்போ ஒரு நாஜி கட்சியில் இருந்த ஒருத்தர் போய் வந்து யூதர் நடத்துகிற ஒரு கடையை வந்து அவருக்கு வந்து சொந்தமாக்கலாம், அந்த நிலைமை தான் இருந்துச்சு. ஜெர்மனியில் வந்து யூதர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வந்து இதுமாதிரி வந்து ஹிட்லர் வந்து அட்டகாசம் பணத்தை வந்து உலகம் முழுவதும் வந்து எதிர்க்க தொடங்கினாங்க. இந்த நிலையில் தான் வந்து ஹிட்லர் என்ன பண்ணாருன்னா பெர்லினில் வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து நடத்தினாங்க. அப்படி நடத்தும் போது வந்து இதே மாதிரி யூதர்களுக்கு எதிரான பிரச்சனை வந்து அவர் வந்து எந்த கவனமும் செலுத்தலை. அதாவது வந்து யூதர்களுக்கு எதிரான கொடுமைகளில் வந்து அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து நிறுத்தி வச்சிருந்தார். இந்த பெர்லின் ஒலிம்பிக் போட்டியில் வந்து அதிக அளவு வந்து ஜெர்மனி வீரர்கள் வந்து பதக்கங்களை வந்து வென்றார்கள். இந்த நிலையில தான் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி முடிந்த பிறகு வந்து மீண்டும் வந்து யூதர்களுக்கு எதிராக வந்து பல கொடுமையான தண்டனைகளை வந்து தந்தார். அப்படி தந்திருக்கும் போது வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மீண்டும் வந்து ஆஸ்திரிய நாட்டை வந்து கைப்பற்றணும், அதேமாதிரி வந்து ஜெர்மனியை சுற்றி அனைத்து நாட்டையும் வந்து கைப்பற்றணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜெர்மனியை சுற்றி அனைத்து நாடுகளோடு வந்து போர் தொடுக்கிறார். அப்படி தொடுக்கும் போது வந்து ஒரு கட்டத்தில் வந்து பிரான்ஸ் நாட்டையும் வந்து முழுவதமாக கைப்பற்றி விடுகிறார். அதே மாதிரி வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுறாங்க. இது மாதிரி வந்து ரஷ்யா வந்து உங்கள் கூட வந்து சண்டை போடாதுன்னு சொல்லி, அதாவது வந்து ரஷ்யாவோட ஸ்டாலின் கிட்ட வந்து ஹிட்லர் வந்து சொல்லிட்டார். இந்த நிலையில் தான் வந்து பிரிட்டனுக்கு வந்து ஆதரவாக வந்து அமெரிக்கா வந்து வர ஆரம்பித்தாங்க. இப்படி வரும்போது வந்து பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்து ஜெர்மனி வென்ற அனைத்து பகுதியிலையும் வந்து கைப்பற்ற ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி வந்து ஆல்ரெடி வந்து ஜப்பான் வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான பெல் துறைமுகத்து மேலே வந்து தாக்குதல் நடத்திய பிறகு தான் வந்து இந்த போரில் வந்து அமெரிக்கா வந்து நேரடியாக வந்துச்சு. ஆல்ரெடி வந்து அமெரிக்கா வந்து இந்த போரில் நேரடியாக வராமல் வந்து வெளியிருந்து வந்து பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து உதவியாக தான் இருந்தாங்க. இந்த நிலையில் வந்து ஜெர்மனி செய்த மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் கிட்ட வந்து ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தார். அதாவது வந்து ஜெர்மனி வந்து ரஷ்யா கூட வந்து போர் நடத்தாதுன்னு. ஆனால் வந்து ஜெர்மனி என்ன பண்ணிட்டார், ஹிட்லர் என்ன பண்ணிட்டாருன்னா ரஷ்யா மீதே வந்து போர் தொடுத்தார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து இருக்கிற எண்ணெய் வயல்களை வந்து அவர் கைப்பற்ற நினைப்பது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவும் இந்த போரில் இறங்கிறதுனால வந்து தென் அமெரிக்காவிலேருந்து வர வேண்டிய ஜெர்மனிக்கு வர வேண்டிய எண்ணெய்களை வந்து வரத்தை வந்து நின்று போச்சு. ஆல்ரெடி வந்து ஜெர்மனியை சுற்றி இருக்க அனைத்து எல்லைகளும் வந்து மூடப்பட்டது. அப்படி இருக்கும்போது வந்து கிழக்கு பகுதியில் இருக்கிற ரஷ்யாவில் இருந்து தான் வந்து எண்ணெய் வளங்களை வந்து எடுக்க வேண்டிய. அப்படி இருக்கும்போது வந்து ரஷ்யாவில் இருக்கிற அந்த எண்ணெய் வளங்களை வந்து நம்ம கைப்பற்றி விட்டால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரச்சனை வரான்னு சொல்லிட்டு ஹிட்லர் என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற அந்த எண்ணெய் வளங்களை வந்து கைப்பற்றுவதற்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ப்படையை எடுத்துன்னு வந்து ரஷ்யா மீது வந்து போர் தொடுத்தார். ஆனால் வந்து ரஷ்யா மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜெர்மனி படைகள் வரும்போது வந்து அங்கிருந்த நகரில் இருந்த அனைத்து பொருளையும் வந்து இடித்து தரைமட்டமாக்கிட்டு வந்து அங்கே வந்து குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி இல்லாமல் நிலைமைக்கு வந்து ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஜெர்மனிலேருந்து வந்த படைகளை வந்து அனைத்தும் வந்து அதாவது வந்து ரஷ்யாவில் வந்து அப்போதைக்கு வந்து ரொம்ப வந்து பனிக்காலம். அப்படி இருக்கும்போது வந்து ஜெர்மனி படை வீரர்களை வந்து தாக்கு பிடிக்க முடியல. இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு படையை போன ஜெர்மனி படையை வந்து அனைவரும் வந்து இறந்து போனார்கள். அதே மாதிரி வந்து பிரிட்டனும் பிரான்ஸும் வந்து மேற்கு பக்கத்தில் வந்து தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் வந்து ஜெர்மனி ஹிட்லருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிழக்கு பக்கம் போன படையை வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து சந்தித்தாங்க. அப்படி இருக்கும்போது வந்து மேற்கு பக்கத்தில் வந்து பிரான்ஸும் பிரிட்டனும் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. இந்த நிலையில் வந்து ஜெர்மனியில் ஹிட்லருக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து தோற்றுருவோம், இனிமேல் வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட சேர்ந்து வந்து ஒரு இடத்துல வந்து தனியாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து ஃப்ரெண்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம வந்து தோக்குற வழியே நம்ம வந்து போராடுவோம், சப்போஸ் தோற்றுறோன்னா நம்ம அனைவரும் வந்து இறந்துடலாம்னு சொல்லி அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஜெர்மனி, அதாவது வந்து பெர்லினில் வந்து அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகள் அனைத்தும் வந்து பெர்லின் உள்ள வந்து பூந்துட்டாங்க. அப்படி வரும்போது வந்து ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா கைத்துப்பாக்கி எடுத்து வந்து தன்னைத்தானே வந்து சுட்டு செத்துறாரு. ஆல்ரெடி வந்து அவர் சாவத்துக்கு முன்னாடி வந்து தன் காதலித்த வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்டோன்னே ஆல்ரெடி ஒரு ரூமில் வந்து தனியாக போயிட்டு வந்து நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து என்ன பண்ணிங்கன்னா இறந்த பிறகு வந்து 200 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி என்னை வந்து எரிச்சிடுங்க, என்னோடய உடம்பு வந்து வேறு யாருக்கும் வந்து கிடைக்கூடாது, அதாவது அமெரிக்கா உட்பட அந்த நாட்டுக்கு வந்து எதிரி படைக்கு வந்து கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹிட்லர் என்ன பண்ணிட்டாருன்னா துப்பாக்கியால் வந்து சுட்டுன்னு வந்து கொலை செத்துறாரு. அப்படி செத்து பிறகு வந்து கூட பக்கத்தில் இருந்த அவரின் காதலி வந்து சைனைடு சாப்பிட்டு வந்து செத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது வந்து அவங்க உடலை வந்து அங்கேயே வந்து எரிச்சிட்டாங்க. இப்படி வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் வந்து அவரோட வாழ்க்கை வந்து இப்படி முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி வந்து அவர் பிறக்கும் போது வந்து சாதாரண ஒரு நோஞ்சாங் குழந்தையாக தான் வந்து பிறந்தார். அப்படி பிறந்த பிறகு வந்து வளர்ந்து 1 கோடி யூதர்களை வந்து கொலை பண்ணது இல்லாமல் வந்து உலகம் முழுவதும் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு மனிதன் என்று வந்து பேர் எடுத்தவர் தான் ஹிட்லர். அப்படியேப்பட்ட ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறு வந்து மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக வந்து அமைந்திருக்கிறது. அதாவது உலகம் வரலாறு இருக்கும் வரை வந்து ஹிட்லரின் வரலாறும் இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.